قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين صدق الله العظيم. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சூரத்துல் பக்ராவினுடைய 68, 69வது வசனங்களை நாம் இன்று விரிவுரையாக பார்க்க இருக்கிறோம். 67 இதற்கு முன்னால் உண்டான வசனங்களை பனி இஸ்ராயீலுடைய அந்த பல்வேறு விதமான அநீதிகளை ரப்புக்கு செய்த மாறுகளை பேசிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். பனி இஸ்ராயீல்களில் ஒரு வயோதிகர் செல்வந்தராக இருந்தார். அந்த வயோதிகருடைய சச்சாவுடைய மகன்கள் எல்லாம் இவருடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்துவிட்டு மறுநாள் பகலில் ஊரினுடைய உச்சந்தியில் அவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைத்துவிட்டு மறுநாள் பகல் நேரத்தில் எல்லோரும் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு, எங்களுடைய உறவினர், எங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதை யார் செய்தார் என்று கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பரபரப்பை ஏற்படுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். என்ன செய்வது யார்தான்? அல்லாஹ் சொல்கிறான், இவரை யார் கொலை செய்தது என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு மாட்டை பிடித்து பலியிட வேண்டும். மாட்டை ரவக செய்து அதனுடைய ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து அந்த செத்து போன அந்த மனிதன் மீது அழியுங்கள். கொலை செய்யப்பட்ட மனிதன் மீது போடுங்கள். அவர் உண்மையை சொல்வார், இது யார் செய்தது. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தில் சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், என்ன மூசா, எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா, நீ ஏதோ மாட்டை பிடிச்சாருத்து அதனுடைய செத்து போன மாடு, அதனுடைய ஒரு வித்து போன ஒரு உறுப்பு, அதை எடுத்து அவங்களை அடிச்சா உண்மையை சொல்லிடுவாரா? இதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டோம் என்று அவர்கள் அந்த அர்த்தத்திலே கேட்கிறார்கள். என்ன நீங்கள் கிண்டல் பண்றீங்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் அப்படி கிண்டல் செய்பவன் அல்ல, ஜாஹிலானவன் அல்ல, முட்டாள் அல்ல, நான் அல்லாஹ் சொல்லாதது உங்களுக்கு என்று சொல்லுவேன். அப்படியா? அப்ப அல்லாஹ் தான் சொன்னானா? சரி, ஓகே. அந்த மாடு ஏதோ ஒன்று சொல்லி எடுத்து அறுத்திருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். தெருவில் போற ஒரு மாட்டையோ இல்லை யாரையாவது இருக்கிற மாட்டையோ அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி அதை அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்திருந்தால் பிரச்சனை முடிந்து இருக்கும். ஆனால் கொழுப்பிடித்த இவர்கள் செய்தது என்ன? அல்லாஹ் அதை சொல்கிறான், மாட்டை எடுத்து அறுக்கணும், மாட்டை பிடிச்சா இருக்கணும். எப்படி, என்ன மாதிரி மாடு? தெருவில் போறதை பிடிச்சா இருக்கிறதா?
பால் கொடுக்கறதா இருக்கிறதா, பால் என்னன்னு புரியல எங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். என்ன மாடு அப்படின்னா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சொல்றாங்க, இன்னும் எப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த மாடு அல்லாஹ் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றா செக் வைக்க ஆரம்பிக்கிறான். கேள்வியா கேட்குறீங்க, சொன்னா சொல்லு பேச்சை கேட்டுக்கிட்டு நடத்தாம இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, வாங்க. அந்த மாடு என்ன தெரியுமா? அது லா ஃபாரிதுன், அது கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது. வலா பிக்ருன், கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, அதே போல கன்றுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவானும் பைனதாரி, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாடாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார். கண்ணுக்குட்டியும் கிடையாது, கிழட்டு மாடும் கிடையாது, அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும், மிடில் ஏஜா இருக்கணும். இப்ப என்ன தெரியணும்? மாட்டுடைய வயசு என்னன்னு தெரியணும், மாடு எத்தனை வருஷம் வாழும், அது கண்டுக்குட்டிக்கு என்ன வயசு இருக்கும், வயசான மாடுக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும், நடுப்பட்ட மாடை பிடிச்சி குடிக்க வைப்ப. அது ஒரு கஷ்டமான விஷயம் தானே. ரோட்ல போற மாடை பார்த்தா நமக்கு வயசா தெரியுதுல்ல, இதுக்கு என்ன வயசு, அதுக்கு என்ன வயசு, இது சாவு போதா அல்லது இந்த மாதிரி இன்னொரு 10 வருஷம் வாழுமா, நமக்கு என்ன தெரியும்? அது மாட்டை பிடிச்சாருங்கன்னா ஏதாவது உட்கார்ந்து இருக்கிற மாட்டை பிடித்து அடுத்து வேலை பிடிச்சிருக்கணும். நான் பனி இஸ்ராயேல்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் முதலில் ஒரு கெடுபிடி, ஒரு நிபந்தனை போட்டான். சின்ன இளம் மாடாகவும் இருக்கக்கூடாது, வயசான மாடாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவிலே இருக்க வேண்டும். அவானும் பைனதாரி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஃபஃஅலு மா துமரூன், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, கேட்டதோட விட்டுருங்க, இந்த நிபந்தனையோட முடிச்சுட்டு அந்த மாலை பிடிச்சி அறுத்துட்டு போங்க, எங்கேயாவது அதுவாவது கொஞ்சம் கிடைச்சிடும். இவர்கள் விடல, கேள்வி மேல கேள்வி. மூசாவே அல்லாஹ்ட்ட கேளுங்க, அது என்ன கலர் மாடுன்னு கேளுங்க. செஞ்சது ஒரு கொலை, பரபரப்பான ஒரு நிறை, ஜனாதாவை படுக்க போட்டிருக்கு, சொன்னதை செஞ்சுட்டு போகணுமா இல்லையா? எவ்வளோ இத்தனைக்கும் நடுவிலே ஏதோ அல்லாஹ் சொன்னதெல்லாம் அப்படி மைன்யூட்டா இது வரைக்கும் செஞ்சிட்டா மாதிரி, இதுவரை அல்லாஹ் சொன்னதுல ஒரு உண்மையாளவு கூட மாறு செய்யாத மாதிரி, இதிலே மட்டும் இப்படி 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 என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலை, கேள்வி கேட்பவர்கள் நிலை என்று என்ன என்பதுதான் அல்லாஹ் இதுக்கு சொல்றாங்க. அதனுடைய கலர் என்ன அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்க சொல்றான், என்ன மாட்டு கலர், வெள்ளை மாடா, கருப்பு மாடா, பிரவுன் கலரா, என்ன இருக்கும்? அல்லாஹ் மறுபடியும் பிடித்தான். சொன்னதை செய்யுங்கன்னு சொன்னா இரண்டாவது கேள்வி கேட்கிறீங்க, இருங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வை கேட்டு சொன்னாங்க, இன்னஹு யகூலு, அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பக்ரத்துன் ஸஃராஉ, அந்த மாடு என்பது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சஃப்ரா அப்படின்னு சொன்னா கருப்புக்கும் வெள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் சில இடத்தில் அது கருப்பு நிறம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் அதை சஃப்ராஉ மஞ்சள் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திஉல் லவ்ஹா, மஞ்சள்னா அப்படி பனீர் மஞ்சளாக இருக்க வேண்டும். தஸுர்ருன் நாதிரி, பார்க்கக்கூடியவர்கள் கண்களை அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய கலர்ல போட்டு போனாலும் கூட அந்த லெமன் எல்லோ கலர் சொல்லுவாங்க, அதே போல மஞ்சள் கலர், சிகப்பு கலர், இதையெல்லாம் பார்த்த உடனே அப்படி பளிச்சுன்னு தெரியும், தனியா தெரியும். எத்தனை கலர் இருந்தாலும் அந்த மாதிரியான சில கலர்கள் டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடும். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான்,
ஃபாத்திஹ் என்று சொன்னால் கலப்பற்ற பரிசுத்த மஞ்சளாக இருக்க வேண்டும். அதாவது இதற்கு மஞ்சள் என்றுதான் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு சிலர் அதற்கு அர்த்தம் கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையிடுறாங்க, கருப்புன்றாங்க. இறுதியாக இது மஞ்சள் நிறம். அப்படி பார்த்தோன்னா அப்படி பளிச்சுன்னு அடிக்குது, கண்ணை பறிக்குது. அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் வேற எந்த கலர் மிக்சிங்கும் இல்லாமல் மஞ்சள் அப்படி மேல போனா டார்க்ல போனா கருப்பாயிடும், கீழே வந்தா லெமன் கலர் ஆயிடும். இப்படிலாம் இருக்கக்கூடாது, மஞ்சேன்னு இருக்கணும். இப்படிப்பட்ட மாலை தேடி பிடிங்கள். இது இன்னொரு கேள்வி ஆயிடுச்சா? அப்போ முதல் கேள்வியிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான், சொன்னால் அதை நீங்கள் செய்து விடுங்கள், உங்கள் மண்டை மூளை கொண்டு அதை யோசிக்காதீர்கள். பல இடத்திலே அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்வான். மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது, லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், என்ன சொல்லப்படுதோ அதை செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். இதுதான் மலக்குமார்களுடைய தன்மை, குவாலிட்டி ஆஃப் த ஏஞ்சல்ஸ். அவர்களுடைய தன்மை என்ன? சொன்னதை செய்து விடுவார்கள். அதனால அவங்க பாருங்க, கவலை இல்லை, பயம் இல்லை, எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான். காரணம், அல்லாஹ் சொன்னதை செய்துட்டு போயிட்டே இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷய்யபத்னி ஹூதுன் வ அஹவாத்துஹா. ஹூத், சூரத்துல் ஹூத், அந்த ஹூத் போன்ற பல எச்சரிக்கை செய்யக்கூடிய பல வயீத் என்று சொல்லக்கூடிய தண்டனைகளை பற்றிய ஆயத்துகள் நிறைய இருக்கும். அந்த சூறாக்களை படித்ததனால், ஓதியதனால், அந்த பயத்தில், அந்த ஹைபத்தில் என்னுடைய கருப்பு முடிகள் எல்லாம் வெள்ளையாகிவிட்டது. அதிலே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஹூதுடைய சூறாவை நபி அவர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அதை நபி அவர்களே ஒரு அறிவிப்பில் சொல்வார்கள், எனக்கு அந்த ஹூது சூறாவில் ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்வான். நபி, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தேனோ அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருங்கள், அதை மட்டுமே செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் எனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி விட்டது, எனக்கு ஒரு ஹைபத்தை ஏற்படுத்தி விட்டது, எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னதை மட்டுமே செய்வது, அல்லாஹ் சொன்னால் நாம் செய்துவிட வேண்டும், நமக்கு எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே நடத்திவிட வேண்டும் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஒரு முஃமினுடைய ஈமான் சார்ந்த விஷயம். அதை இங்கே இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டியது என்ன? நபி அவர்கள் தான் இதை சொல்கிறார்கள் பனி இஸ்ராயீலில். நபி சொன்ன உடனே அவங்க கேட்ட வார்த்தை என்ன? என்ன அது ஒரு வித்தியாசமா இதை கிண்டல் பண்றீங்களா, இது அறிவுக்கு ஒத்ததாக இல்லையே என்று கேட்கிறார். அதனுடைய தொடர்ச்சியில் தான் அல்லாஹ் சொல்ல சொல்ல மறுபடியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்ப இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் எந்த கேள்வியும் கேட்காமல் குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை பல வருடங்கள் தங்கள் இளமையை தொலைத்து கற்றுக்கொண்ட உலமாக்கள் சொன்னதை அப்படியே கேட்ட ஒரு காலம் இருந்தது. அவர்கள் சொன்ன பயான்களை, அவர்கள் சொன்ன உபதேசங்களை அப்படியே கேட்டார்கள். கேள்வி கேட்க எப்பொழுது ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது தேவையில்லாத கேள்விகள், இது இங்கே இருக்கிறதா, அது அங்கே இருக்கிறதா, கேட்கக்கூடியவர்கள் என்னவோ ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படியே பின்பற்றுவதை போலையும், ஒன்ன கூட விட்டு விடாததை போலையும், அப்படி மார்க்கத்தில் பிடிப்பாக இருப்பவர்களை போலவும் தங்களை காட்டிக்கொண்டு ஒழுங்கா நடந்துட்டு வர்ற சமுதாயத்தை பார்த்து இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இதுல இந்த மாதிரி இருக்கா, இந்த இரவுலதான் இப்படி கொண்டாடணும்னு இருக்கா, இந்த நேரத்தை இப்படித்தான் இன்னும் ஓதணும்னு இருக்கா. எவ்வளவு கேள்வி, எத்தனை கேள்விகள். இப்ப கேள்வி கேட்டவர்களுடைய நிலை, அவர்களை பின்பற்றியவர்களுடைய நிலை என்னாச்சு? பரிசுத்த இஸ்லாம் இஸ்லாமே இங்கன்னு காண போயிடுச்சு. அவர்களிடம் இந்த பரிசுத்தமும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து சந்தி சிரிப்பதை போல ஆகிவிட்டது. அவர்களிடம் இந்த இஸ்லாமும் இப்பொழுது கேள்விக்குரிய ஆகிவிட்டது.
தூய இஸ்லாம் அதனை தூய வடிவில் தருகிறோம் என்று சொன்னவர்களுடைய அந்த பேச்சுக்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் வெளியே வந்து சமூகம் கூறாகுவதற்கு அந்த கேள்விகள் காரணமானது. அல்லாஹ் சொல்றா, நீங்க என்ன மூசா உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதுல என்ன 1008 கேள்வி நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்? உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கேள்வியை பற்றி? கேள்விகளை கேட்பதனால் எவ்வளவு கஷ்டமாகும் தெரியுமா? லா தஸ்அலு அன் அஷ்யா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பல விஷயத்தை நீங்கள் கேட்காதீர்கள், கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். இன் துபதலக்கும் தசுக்கும். கேள்வி கேட்கறதுனால எனக்கு ஒண்ணும் கிடையாது, அதுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அதனால எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, சொன்னதை அமல் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு ஹதீஸை சொன்னால் இது லைஃபா, இது சனத், இது ராபியா, இது அறிவிப்பாளர் யார், இது புகாரில இருக்கா, இது முஸ்லிம்ல இருக்கா? புகாரில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி சொல்ற ஹதீஸையும் அவர் அப்படியே பின்பற்றி விட்டாரா என்று பார்த்தால் இருக்காது. ஆனா இது புகாரில இருக்கான்னு கேட்பார். புகாரி ஹோட்டல்ல வேணா இருக்கலாம், எல்லாம் புகாரில தான் இருக்க வேண்டும். யார் சொன்னது அது? எத்தனை இமாம்கள் தங்களுடைய இன்னும் அந்த புனித தூய வாழ்க்கையை அர்ப்பணித்து எழுதின மற்ற கிதாபுகளுடைய நிலைமை என்ன? அவர்கள் என்ன தரத்தில் நாம் வைக்கிறோம்? புகாரி இமாம் நேரடியாக ரசூலுல்லாஹ்விற்கு அப்படியே இல்மை வாங்கி நமக்கு தந்தவர்களா? எப்படி புகாரி இமாம் மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொண்டு போய் வைக்கிறோம்? எதை கேட்டாலும் புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா? யார் பார்த்தது அந்த புகாரி இமாமை? மிகப்பெரிய அற்புதமான ஹதீஸ் கலையினுடைய முன்னோடி அவர்கள், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தவிர மற்ற அனைத்துமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவும் அந்த மூளையும் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? மற்ற இமாம்களுடைய அந்த தூய தியாக வாழ்க்கையின் பின்னணியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை எத்தனை இமாம்கள் ஒவ்வொரு ஹதீஸை தேடி தேடி பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தார்களே, அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதற்கு முஸ்லிம் சமூகம் தரக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்ன? நாம் ஹதீஸ்களாக சொல்லப்படக்கூடியவற்றில் 1000 கேள்விகளை நுழைப்பது தவறு. அதில் பலகீனம் இல்லாதது, பலகீனமானதுன்னா நம்ம தூக்கி போட்டுருக்கணும்னா அதுலதான் இன்னைக்கு சமுதாயம் பலகீனமான பெரியவர்களையும் தூக்கி போட்டுட்டு போறோம். பலகீனம்னா அவங்கள ஒதுக்கிடணுங்க, எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்கள மட்டும் தான் வச்சுக்கணும்னா வயசானவர்களுக்கு பலகீனமானவங்க என்ன பண்றது? அப்ப பிறந்து குழந்தைகளாக வரக்கூடியவர்களும் பலகீனமானவர்கள் தான். என்ன செய்வது அவர்களை? குழந்தைகள் தானே, அப்ப நம்ம ஏற்றுக்கதான் செய்யணுமா? நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் பலவீனமானதுன்னா ஹதீஸ் தானே, நபியவர்கள் சொன்னது தானே, அது நபியவர்கள் சொன்னதுதான். ஆனால் அது பலவீனமாச்சு. அது இந்த கிதாப்ல இருக்கா, அது இந்த இமாம் என்ன சொல்றாங்க, அந்த இமாம் இது என்ன சொல்றாங்க? நீ என்ன பாலிம்சா மாதிரி எத்தனை கிதாப் ஓதிருக்கீங்க கேட்டா ஒண்ணுமே இருக்காது. இப்படி பல பேர் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோம் என்ற பேரில் கேட்கக்கூடிய கேள்வியின் பின்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கு. அதுதான் இந்த சம்பவத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டம் கேட்ட கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிதர்சனம். எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அந்த ஒரு மாட்டை வாங்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள், அது பின்னாடி அடுத்தடுத்த தஃசீர்களை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருங்கள். நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்காதீர்கள். அது கிண்டலாக இருக்கிறது, இது எங்கள் அறிவிற்கு பொருந்தவில்லை, அது நம்முடைய காலத்துக்கு பொருந்தவில்லை, அது அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த பேச்செல்லாம் பேசாது. அவர்கள் சொன்னதை அப்படியே செய்யுங்கள். அதில் தவறு இருந்தால் அதை அல்லாஹ் வாச்சு அவங்க வச்சு. பிற விஷயத்தில் ஒரு குழப்பம். காசி அவர்கள் மாற்றி அறிவித்து விட்டார்கள். ஷாபானுடைய பிறை எங்கேயோ பார்த்ததை வைத்து அறிவித்தார்கள். மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? கிதாபுகள் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு காதியை மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு நியமிக்கப்பட்டார். அந்த காதி அவர்கள் மார்க்கம் சார்ந்து பற்றுள்ளவர்களாக, தக்வாதாரியாக, ஷரியத்துடைய பேணுதல் உள்ளவர்களாக இருந்து அவர்கள் உங்களுக்கு ஒரு எந்த விஷயத்தில் என்ன ஒரு தீர்ப்பை சொன்னாலும், குறிப்பாக பிறை சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்ப்பை சொன்னால்
காதி சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காதியுடைய தீர்ப்பை நீங்கள் ஒப்புக்கொண்டு அந்த மாதத்தை, உதாரணத்துக்கு நோன்பு, காதி சொல்கிற அன்னைக்கு நோன்பு இல்லை, மறுநாள் தான் நோன்பு, பிறை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அந்த சாட்சிகள் காதி ஒப்புக்கொள்ளவில்லை, அதனால் நோன்பை மறுநாள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை முஸ்லிம்கள் ஏற்க வேண்டும். அவர்கள் அதிலே தவறிழைத்திருந்தால் அல்லாஹ் அதற்கு அவருக்கு ஒரு கூலி தருவார். நமக்கு என்னவோ அது நிறைவேறிவிடும். அவர் பேணுதல் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, ஷரியத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஒரு தீர்ப்பை உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பை அவர் காதியாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எந்த தவறும் இல்லை. தானவன் சொல்லப்பட்டிருக்கு. நாம போய் இங்கே அவர் பார்த்தாரா, அங்கே இவர் பார்த்தாரா, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இதை ஒரு காதைக்கு கீழ் இருந்துவிட்டு நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்களை அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், தீண்டாதிகள், ஆளுமே ரப்பானிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது அதை நாம் அப்படியே எடுத்து அமல் செய்தார் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு கூலி தருவான். பல கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது, பல கேள்வி கணைகளை நாம் உள்ளே கேள்வி தொடுக்கும் பொழுது அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதே நேரத்தில் கேட்கக்கூடியவர் தீன்தாரியானவரா, கேட்கப்படக்கூடிய ஆலிம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவரா, அவர் எல்லா இமாம்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா, எல்லா முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா என்ற புரிதலும் ஞாபகம் இன்னைக்கு தேவை. ஒரு முஸ்லிம் இன்னைக்கு சாதாரணமாக எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே இமாம் தான் அப்படின்னு போயிடக்கூடாது. பேசிக்கான சுன்னத் வல் ஜமாத் சார்ந்த சில விஷயங்களை, முஃபஸ்ஸிரீன்கள் யார், சுன்னத் ஜமாத்தினர்கள், முஹத்திஸீன்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிமா, நான் இமாம்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சின்ன பேசிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆலிமை விளங்குவதற்கே இது பேசிக்க. அப்படிப்பட்ட தீன்தாரிகளான சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை இருக்கக்கூடிய ஆலிம்கள், தக்வாதாரியானவர்கள் நமக்கு வழிகாட்டிகள் ஒன்றை சொன்னால் மார்க்க விஷயத்தில் அதை நாம் அமல் செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. உம்மத்துடைய சுமூகத்திற்காக வேண்டி ஒருத்தர் பிறையை பார்த்திருக்கிறார், காதி ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டார். இப்போ பிறையை பார்த்ததை காதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள சாட்சி சரியில்லை, சாட்சிக்கென்றும் சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டவராக அந்த சொன்னவர் இருந்தால்தான், நம்பகம் தன்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் அதை காதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கண்டிஷனையும் பார்க்கணும்ல. அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அத்தனை பேரும் அதை பின்பற்றிக் கொள்ள. உண்மையில் இவர் பிறை பார்த்திருந்தார், அப்ப கூட அதை விட்டுட்டு காதி சொன்னதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, அல்லது குழப்பம் ஏற்படாத நிலையில் இவர் மட்டும் அதை பின்பற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை இவர் மட்டும் பின்பற்றிக் கொள்ளலாம். அதை 4 பேருக்கு அறிவிச்சு நீங்கள் நான் பார்த்ததை நம்பி பின்பற்றுகிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்ப்பையும் ஒவ்வொரு சட்டத்தையும் மக்களுக்கு மத்தியிலே அதை செல்லுபடி ஆக்குவதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்களை அனுசரித்துதான் மார்க்க தீர்ப்பை சொல்ல வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்கள் எத்தனை கிதாபுகள், அதற்கு எவ்வளவு விரிவுரைகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தன் அறிவை கொண்டு நேரடியாக ஹதீஸுக்குள்ளே புகுந்து அதனுடைய அறிவை தன்னுடைய அறிவில் கொண்டு நான் இப்படி தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பனி இஸ்ராயேலுடைய நிலைமை. எனவே அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை ஆளும் பெருமக்கள் மூலமாக, அந்த கிதாப் ஹதீஸை கற்றுக்கொண்டவர்கள் மூலமாக நாம் எதை பெறுகிறோமோ அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். மார்க்கத்தில் நம்மை இன்னும் அதிகமாக மார்க்க ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நேரமும் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னு சொன்னா நாம இங்கே வீட்டுல இருந்து கொண்டே மார்க்கத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம நேரம் கொடுக்கணுமா இல்லையா? ஃபிக்ஹ்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய முன்பின்கள் என்ன, அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கை நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அப்படியெல்லாம் செலவிட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகு நம்மை விட சிறந்த ஒரு ஆணின் பிறந்தகை ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா?
என்னை விட அவர் அதிகமாக அறிந்தவராக இருக்கிறார், மதரசாவில் போய் ஓதியிருக்கிறார், தன் வாழ்நாளை கிதாபுகளிலேயும் உஸ்தாதுகள் முன் மண்டியிடுவதிலேயும் அவர் கழித்திருக்கிறார். நம்மை விட அவர் சொல்வது நன்றாக இருக்கலாம், அதுதான் சரியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிதான் போகணுமே தவிர அதை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே சொல்லி நான் 7 வருடமாக இதை நான் ஆய்வு செய்தேன், ஆராய்ச்சி செய்தேன், இத்தனை கிதாபுகளை படித்தேன், எனவே அவர் சொல்வது தவறு, நான் சொல்வதுதான் சரி, இது போன்ற குழப்பங்களை நாம் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவது என்பது வாழ்க்கையை பிரித்துவிடும், சமூகத்தை பிரித்துவிடும், ஒற்றுமை உழைத்துவிடும், கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நாம் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொல்லித் தருகிறார்கள், அதை கற்றறிந்த ஆலிம் உலமாக்கள் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அதை நாம் செய்து விடுவதுதான் மிகச்சிறந்த ஒரு வழி, மிக லேசான ஒரு வழி. அதை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதில் ஏதும் குற்றம் குறைவிருந்தால் மன்னித்துக்கொள், இதனுடைய முழு நன்மை எனக்கு குழு நேரான பாதையை காட்டு. எல்லா ஆளுங்களும் தீர்ப்பு சொல்லிவிட்டு முஃப்திகள் வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப் என்று கூட சேர்த்து எழுதுவாங்க. நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லி எந்த தீர்ப்பையும் சொல்ல மாட்டார்கள். இதனுடைய உண்மை தன்மையை அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்றுதான் எல்லா தீர்ப்பையும் முடிப்பாங்க. அல்லாஹ் இஸ்கோ பெஹ்தர் ஜான்தா ஹை, அல்லாஹ் எங்களை விட அதிகம் அறிந்தவன், இது விஷயத்தில் அல்லாஹ் தான் அதிகமாக எது சரி என்பதை தெரிந்தவன். எவ்வளவு பெரிய ஒரு பணிவினுடைய உச்சம் அது. இவ்வளவு கிதாபுகளை கற்றறிந்து ஒரு ஃபத்வா மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டவர்கள் அந்த தீர்ப்பை பல ஆராய்ச்சிக்கு பிறகு எழுதிய பிறகும் சில முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரில் இதை கொண்டு வருவார்கள், சில ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸில் இதை கொண்டு வருவார்கள். இவ்வளவும் செய்துவிட்ட பிறகு அல்லாஹ் தான் இதனுடைய உண்மை தன்மை மிக அறிந்தவர். இதுதான் உண்மையில் ரப்பின் மீது தக்குவா. தன்னுடைய இல்மு ஞானம் தான் உயர்ந்தது என்று உயர்த்தி பிடிப்பதல்ல, இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தான் அதை அறிந்தவர் என்று முடிப்பார்கள் முஃப்திகள், மகான்கள், தந்தோர்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மு ஞானத்தை கொண்டு அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் மார்க்க தேடுதலை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் நாம் செய்துவிட்ட பிறகு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், மன்னித்துக்கொள், இதை குறை இருந்தால் நீ கிருபையால் நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என்று துஆ செய்ய வேண்டும். இதைத்தான் நமக்கு இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. இந்த பனி இஸ்ராயீல்கள் தொடர்ந்து என்ன செய்தார்கள், என்னென்ன கேள்வியை கேட்டார்கள், இறுதி முடிவு இந்த சம்பவம் எப்படியெல்லாம் போய் எங்கே போய் நிற்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த தஃப்சீர்களில் நாம் பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன்படி அமல் செய்யும் வாக்கியத்தை தருவானாக. நேரான பாதையில் முன்னோர்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எந்த பாதையை எந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றினார்களோ அப்படி நாமும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.